வணக்கம். ஒரு பக்கம் புரட்சி பண்ணணும், ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் தூக்கி எறியணும்னு சொன்ன லெனின், இன்னொரு பக்கம் அதே சிஸ்டத்தோட தேர்தல்ல ஏன் பங்கெடுக்க சொன்னாரு? ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆனா கொஞ்சம் குழப்பமான இந்த கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு போக போறோம். ஆமா, பாக்கறதுக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா லெனினை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எடுத்த முடிவு கிடையாது. இது அவரோட புரட்சிகர உத்தியோட ஒரு ரொம்ப முக்கியமான அங்கம். சரி, லெனினோட இந்த சிக்கலான தந்திரத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க இது ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, இந்த தேர்தல் முரண்பாடுனா என்ன? ரெண்டாவது, தேர்தல்கள் ஏன் ஒரு போலி பிம்பம்னு லெனின் சொன்னாரு. மூணாவது, அப்போ எதுக்காக அதுல பங்கெடுக்கணுங்கிற தந்திரம். நாலாவது, நாடாளுமன்றத்தை தாண்டி உண்மையான அதிகாரம் எங்க இருக்கு. கடைசியா, லெனினோட இந்த யோசனைகள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். லெனினோட தேர்தல் முரண்பாடு. அவரோட இந்த அணுகுமுறையில இருந்த முரண்பாட்டோட அடிப்படை தான் என்ன? லெனின் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவர் எந்த முதலாளித்துவ ஜனநாயக அமைப்பை அவ்ளோ கடுமையா எதிர்த்தாரோ அந்த சிஸ்டத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். தேர்தல்கள் ஒரு போலி பிம்பம். லெனின் பார்வையில இந்த முதலாளித்துவ தேர்தல்கள் எல்லாம் ஏன் ஒரு கண் துடைப்பு? வாங்க இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மூல ஆதாரத்தின்படி லெனின் என்ன சொல்றாருன்னா, இந்த சிஸ்டம்க்கு பேரு முதலாளித்துவ ஜனநாயகம். ஆனா உண்மையிலே இது முதலாளித்துவ சர்வாதிகாரம் தான். அதாவது தேர்தல்ல யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் நிலங்களையும் வங்கிகளையும் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால அடிப்படை அதிகார கட்டமைப்புல எந்த மாற்றமும் வராது. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிற லெனினோட வார்த்தைகள் எவ்ளோ கூர்மையா இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆளும் வர்க்கத்திலிருந்து எந்த ஆளு பார்லிமெண்ட்ல போய் மக்கள் கிட்ட பொய் சொல்ல போறாருன்னு முடிவு பண்றதுதான் தேர்தல்னு சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது, இது அவர் ஒரு உண்மையான அதிகார பரிமாற்றமா பார்க்கல, மக்களை ஏமாத்துற ஒரு அரசியல் நாடகமா தான் பார்த்திருக்காரு. லெனினோட பார்வையில இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட பணம், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மீடியா, அப்புறம் அரசாங்கத்தோட முழு ஆதரவு, இதெல்லாம் வச்சு ஆளும் வர்க்கம் தேர்தலோட முடிவுகளையே கட்டுப்படுத்துது. முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து உழைக்கும் மக்களோட கவனத்தை திசை திருப்பி இந்த அதிகார அமைப்பை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. சரி, தேர்தல்களே ஒரு ஏமாத்து வேலைனா அதுல போய் ஏன் கலந்துக்கணும்? நேரத்தை வீணடிக்கணுமா? இங்கதான் லெனினோட அந்த புத்திசாலித்தனமான தந்திரமே வருது. லெனினை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ல பங்கெடுக்கிறது எப்பவுமே அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக இல்ல. அது ஒரு தந்திரம். அதுக்கு 3 முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு. ஒன்னு, புரட்சிகரமான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க இது ஒரு நல்ல மேடை. 2வது, சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து அதோட ஓட்டைகளை குறைகளை அம்பலப்படுத்த முடியும். 3வது, தொழிலாளி வர்க்கத்தை ஒன்னா அணிதிரட்ட இது ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே புரட்சியை நோக்கிய படிக்கட்டுகள் தான். அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட நோக்கம் அந்த சிஸ்டம்குள்ள போய் ஒரு அங்கமா ஆகிறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த சிஸ்டமோட கருவிகளையே அதுக்கு எதிரா பயன்படுத்துறது. இது பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம் இல்ல. இது ஒரு புரட்சிகர உத்தி, அவ்வளோதான். சரி, தேர்தலை ஒரு கருவியா பயன்படுத்தலான்னு சொன்னாலும் லெனினோட பார்வையில உண்மையான அதிகாரம் எங்க இருந்துச்சு? வாங்க 4வது பகுதிக்குள்ள போலாம். நாடாளுமன்றத்திற்கு அப்பாற்பட்ட அதிகாரம். லெனின் பாராளுமன்ற மோகம்னு ஒரு பெரிய ஆபத்தை பத்தி எச்சரிக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, எல்லா அரசியல் போராட்டமும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடக்கிற விவாதங்கள் மட்டும்தான் குறுகிய மனப்பான்மையோட நம்புறது. மக்கள் தெருவுல இறங்கி ஆயுதமேந்தி போராடிட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்ல மட்டும் உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தா அது புரட்சிக்கு செய்யற துரோகம்னு அவர் ரொம்ப கடுமையா சொன்னாரு. இந்த கருத்து வேறுபாடுதான் அப்போ மென்ஷிவிக்குகளுக்கும் லெனினுக்கும் நடுவுல இருந்த ஒரு பெரிய பிளவு. மென்ஷிவிக்குகள் சட்ட வழியில பார்லிமெண்ட் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்தம் கொண்டு வரலாம்னு நம்பினாங்க. ஆனா லெனின் என்ன சொன்னாரு? பார்லிமெண்ட் ஒருபோதும் மனசார உண்மையான அதிகாரத்தை மக்களுக்கு விட்டு கொடுக்காது, ஆயுத புரட்சி ஒண்ணுதான் தீர்வுன்னு ரொம்ப ஆணித்தரமா நம்பினாரு. அப்போ லெனினோட மாற்று பார்வைதான் என்ன? அதுதான் சோவியத்துகள், அதாவது தொழிலாளர் சபைகள். இது நம்ம பாக்குற முதலாளித்துவ பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது. இதுல அதிகாரம் நேரடியா தொழிற்சாலைகள்லயும் வயல்கள்லயும் வேலை செய்யற உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்தே வரும். இதுல மக்கள் தங்களுக்கு பிடிக்காத பிரதிநிதிகளை எப்போ வேணும்னாலும் திரும்ப அழைச்சுக்கலாம். இதுதான் லெனினோட பார்வையில உண்மையான நேரடி ஜனநாயகம். ஆக அவங்களுடைய இறுதி இலக்கு பார்லிமெண்ட்ல சில சீட்டுகளை ஜெயிக்கிறதில்ல, அதுக்கு பதிலா தொழிலாளர்களோட அதிகாரத்தின் அடிப்படையில முற்றிலும் ஒரு புதிய அரசை உருவாக்குறது தான். அந்த பெரிய யுத்தத்துல பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு தற்காலிகமான போர்க்களம், அவ்வளவுதான்.
சரி, நாம இப்ப இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். லெனினின் இன்றைய பாடங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வரலாற்று பார்வைகள் இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு என்ன சொல்லுது? இங்க லெனின் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாரு. நல்ல முதலாளிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு சோஷியலிசத்தை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறது ஒரு இளம் பருவ கோளாறு, ஒரு சந்தர்ப்பவாதம் சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, தொழிலாளி வர்க்கம் யார்கிட்டயும் சமரசம் பண்ணிக்காம ஒரு சுதந்திரமான புரட்சிகர சக்தியா தன்னைத்தானே அணி திரட்டிக்கணும். இந்த மூல ஆதாரத்தோட ஆசிரியர்கள் லெனினோட இந்த கட்டமைப்பை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சில இடதுசாரி குழுக்களோட உத்திகளை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதாவது, இந்த குழுக்கள் தேர்தல்ல பங்கெடுத்தாலும் உழைக்கும் மக்களுக்கு உண்மையான அதிகாரத்தை பெற்றுத்தர்ற புரட்சிகர பாதைய அவங்க பின்பற்றல அப்படிங்கிறது தான் இந்த ஆசிரியர்களோட வாதமா இருக்கு. கடைசியா இந்த மூல ஆதாரம் நம்ம முன்னாடி ஒரு கூர்மையான கேள்விய வைக்குது. உழைக்கும் மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தறதுக்கான நடைமுறை பாதைய செயல்படுத்தாதவங்கள உண்மையான கம்யூனிஸ்டுகள்னு சொல்ல முடியுமா? புரட்சி, சீர்திருத்தம், அப்புறம் அதிகாரத்தோட உண்மையான அர்த்தம் பத்தின இந்த விவாதத்தை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம்.